வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு இருக்கார்ல, அவர் மத்திய அரசாங்கத்திற்கு 10 கேள்விகள் கேட்டிருக்காரு. இந்த 10 கேள்விகளுக்கு மத்திய அரசாங்கம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா, தங்கம் தென்னரசு அவர்கள் கேட்ட 10 கேள்வியை ஷேர் பண்ணி நான் என் பங்குக்கு 10 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு அவரும் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் அண்ணாமலை தரமான பதில் கொடுத்திருக்காரு. அண்ணாமலையுடைய பதிலடியை பார்த்துட்டு திமுக உடன்பிறப்புகள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, தீபாவளி டயத்தில் கூட இறக்கம் இல்லையா அண்ணாமலைக்கு, இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் புலம்புறதை பார்க்க முடியுது. அப்படி முதல்வர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, அண்ணாமலை என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தங்கம் தென்னரசு என்ன கேட்டிருக்காருன்னா, ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்கல்ல, அறிவிச்சாங்கல்ல, மாநில அரசாங்கங்கள்கிட்ட கேட்டு மாநில அரசாங்கங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எதுக்காக இதை பண்ணுனீங்க, இதுக்கு பேர் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி 1. கேள்வி 2, என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் என்இபி, இந்தியை திணிக்கிறது, இதெல்லாம் பண்ணி தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வியை சிதைக்கிறீங்க, இது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா அப்படின்னு கேள்வி நம்பர் 2. 3வது கேள்வி, உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிராவுக்கு சாலை திட்டங்களை நிறைய கொடுக்குறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், 100 நாள் வேலை திட்டத்துக்கு உரிய நிதியை வழங்க மாட்டீங்க, ஓய்வூதிய திட்டத்துக்கு கம்மியாக தான் கொடுக்குறீங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, ஜல் ஜீவன் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான ப்ராப்பர் நிதியை வழங்க மாட்டீங்க, ரயில்வே ப்ராஜெக்ட் ஏன் தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேது, சதர்ன் ரயில்வேக்கு ஏன் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு இது மாதிரி தங்கம் தென்னரசு பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை நாட்டுடைய மக்கள் தொகையில் 6%, ஆனால் நிதி பகிர்வு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வெறும் 4%. என்ன காரணம் அப்படின்னு இதெல்லாம் தங்கம் தென்னரசு அவர்களுடைய கேள்விகள். முதல்வர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அவருடைய பங்குக்கு ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பிறகு வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி அப்படின்னு முதல் கேள்வி. 2வது கேள்வி, நாட்டுடைய முக்கியமான திட்டங்களுக்கு ஹிந்தி சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறீங்களே, இது என்ன மாதிரியான ஆணவம் அப்படின்னு கேள்வி 2. 3வது கேள்வி, மத்திய அமைச்சர்களே குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது எதனால், குழந்தைகளுக்கு அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சென்ட்ரல் மினிஸ்டரே திணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3வது கேள்வி. 4வது கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் கவர்னரை வச்சு குழப்பத்தை விளைவிக்கிறீங்களே எதுக்காக, வாக்கு திருட்டை எதுக்காக ஆதரிக்கிறீங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தான் சொல்றாரு, வாக்கு திருட்டை எதுக்காக ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரும்பின் தொன்மை குறித்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆய்வு நடத்தி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கு, அந்த ரிப்போர்ட்டை ஏற்க மறுப்பது எதனால், கீழடி ஆய்வு இருக்குல்ல அதையும் ஏற்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் கிடைக்குமா, இல்லை வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா அப்படின்னு ஸ்டாலின் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்திருக்காருன்னா, அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறதே தரமான சம்பவத்தோட தான். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, எப்போல்லாம் மக்கள் மன்றம் மற்றும் நீதிமன்றத்தில் திமுக அசிங்கப்படுதோ அப்போல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு, மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 60 வருடங்களாக ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா காலத்திலிருந்து 60 வருடங்களாக இது மாதிரியான ஒரு டிராமா போட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை அவருடைய அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட், ஊழலை பற்றி பேச திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு, ஸ்டாலின் கேட்டிருந்தார்ல, ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பிறகு வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதுக்கு தான் அண்ணாமலை சொல்றாரு, ஊழலை பற்றி பேச திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு, அதுவும் முன்னாள் சாராய அமைச்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ணாமலையுடைய பதில். 2வது பதில் என்ன அப்படின்னா, எல்லா சட்டங்களுக்கும் எல்லா திட்டங்களுக்கும் அந்தந்த மாநில மொழிகளில் தான் கவர்மெண்ட் பேரை வைக்கிறாங்க, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் தான் திட்டங்கள் அழைக்கப்படுது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஹிந்தியில் பேர், தமிழகத்தில் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது தமிழில், அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய அப்பா பேரில் பல திட்டங்களை தொடங்கிட்டு அப்பாவுடைய சிலைகளை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அப்பாவுக்கு தான் சிலை வைக்கிறீங்க, ஸ்டாச்சு வைக்கிறீங்க, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கூட ஸ்டாச்சு வைக்கிறது கிடையாது. இப்படி பண்ணிட்டு நீங்கள் எங்களை ஆணவம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து கேட்குறீங்களா, நீங்கள் பண்ணுறதை விட ஆணவம் இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை 2வது பதில் கொடுத்துருக்காரு. 3வது பதில் என்ன அப்படின்னா, மத்திய அமைச்சர்களே மூட நம்பிக்கையை திணிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு மட்டுப்படுத்துகிறாங்க குழந்தைகளுடைய அறிவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் பேச தெரியாத தமிழை எழுத தெரியாதவர்களை அமைச்சர்களாக வச்சுக்கிட்டு யுனெஸ்கோ விருது மாதிரி 50 வருடங்கள் போலியான ஒரு விஷயத்தை மாணவர்கள் மத்தியில் திணிச்சது நாங்களா நீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு 3வது. 4வது என்ன அப்படின்னா, கவர்னருக்கு எதிராக ஸ்டாலின் சொன்னதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஆட்சியில் இருந்தப்ப, மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடந்தப்ப உங்களுக்கு வேண்டியவங்களை ஆளுநராக போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோ வாட்டம் போட்டீங்க, அதனாலதான் 10 வருடம் ஆட்சியை இழந்தீங்க, ஆட்சியை பறி கொடுத்தீங்க. எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் சட்டையை கிழிச்சிட்டு ஆளுநர் மாளிகைக்கு தானே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்திருக்காரு ஆளுநர் விவகாரத்தில். இது மாதிரி அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்களுடைய கேள்விகளுக்கு. திமுக எப்பெல்லாம் ஒரே நாளில் 4 கேஸில் திமுகவுக்கு குட்டு விழுந்துச்சு. மதுரை கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டுக்கிட்ட இருந்தும் ஒரே நாளில் 4 குட்டு விழுந்துச்சு. இதுல இருந்து திசை திருப்புவதற்காக ஹிந்தி எதிர்ப்பு, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, இது மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். இனிமேலாவது இந்த 60 வருடம் இது மாதிரி போடக்கூடிய டிராமாவுக்கு பதிலாக புதுசாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட, இதுதாங்க இன்னைக்கு டாக் ஆஃப் த தமிழ்நாடா மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாஜகவினர் சொல்றாங்க, அண்ணாமலையுடைய இந்த அறிக்கை தான் திமுகவுக்கு தீபாவளி பரிசு, நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நக்கலா பதிவிட, திமுக உடன்பிறப்புகள் கொந்தளிக்க, இன்னைக்கு இதுதான் களம். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.